Hi friends, welcome back to Reva's World. இன்னைக்கு நம்ம Reva's Worldல என்ன வீடியோ அப்படினு பாத்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி தான் நம்ம இன்னைக்கு ப்ரிப்பேர் பண்ண போறோம். வாங்க friends வீடியோக்குள்ள போலாம். இப்போ இன்னைக்கு நம்ம குக்கர்ல தான் பிரியாணி செய்ய போறோம். சோ அதனால குக்கர் எடுத்து வச்சிருக்கேன். இதுல நல்ல ஒரு 100 கிராம் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எப்பவுமே பிரியாணிக்கு கொஞ்சம் எண்ணெய் தாராளமா சேர்த்தீங்க அப்படினா தான் நல்லா இருக்கும். ஒரே ஒரு பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, சோம்பு, சீரகம், ஏலக்காய் இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ இது எல்லா மசாலா எல்லாமே பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு ஒரு 2 வெங்காயம் சேர்த்துருக்கேன். ஸோ இதோட கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டோம் அப்படின்னா இன்னுமே உங்களுக்கு சீக்கிரமாக நல்லா கலர் மாறி நல்லா வதங்கி வரும். இப்போ இது கூட பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. பிரியாணிக்கு அந்த பச்சை மிளகாவோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும். நான் இன்னைக்கு ஒரு 4லேருந்து 5 பச்சை மிளகாவை லைட்டாக மட்டும்தான் கீறிட்டு சேர்த்துருக்கேன். ஸோ இது வந்து நல்லா வதங்கி அந்த கலர் வந்து நல்லா ப்ரௌன் கலராக மாறுற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டேன். ஸோ இதுக்கப்புறமா நம்ம இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம வீட்டில் அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான். ஸோ அந்த வீடியோ ஆல்ரெடி நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ தேவைப்படுறவங்க ஒன்ஸ் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை நல்லா போனதுக்கப்புறமா இப்போ இதில் வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி ஒரு 5 தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக மீடியம் சைஸ் 5 வந்து சேர்த்துருக்கேன். ஸோ நல்லா நீல வாக்கில் நல்லா மெலிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது வந்து சீக்கிரமாக உங்களுக்கு அப்போ தான் வதங்கும். ரொம்ப பெருசாக வந்து கட் பண்ணிங்க அப்படின்னா வதங்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் லைட்டாக ஸ்லைஸ் மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இது வந்து கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம வந்து மசாலா வந்து சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் கொத்தமல்லி பொடி 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி பொடி சேர்த்துருக்கேன். அதே மாதிரி உங்களோட காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூள் நான் இன்றைக்கி ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு காரம் எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்தாப்பில் கொஞ்சம் கூட குறைச்சி நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பச்சை மிளகா எல்லாமே சேர்த்துருக்கோம். அப்படிங்கிறதுனால 2 டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள் வந்து சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, புதினா இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக புதினாவும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கி வந்துட்டுருக்கு. என்கிட்ட இப்போ புதினா இல்லை அப்படிங்கிறதுனால நான் இந்த டைமில் புதினா சேர்க்கலை. நான் வந்து காஞ்ச புதினா தான் சேர்க்க போகிறேன். அது ஃபைனலாக சேர்த்துக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இப்போ இது வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கி அந்த மேலே எண்ணெய் தெளிகிற அளவுக்கு நல்லா வதங்கணும். அந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போகி அதோட டேஸ்ட் வந்து நல்லா கமன்னு அந்த ஒரு வாசனை வரும். இந்த ஸ்டேஜில் 2 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன். தயிர் சேர்த்து நல்லா ஒன்ஸ் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் லெமன் ஜூஸ் சேர்க்குறதா இருந்தால் ஒரு 1/2 லெமன் வந்து பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த மசாலா எல்லாமே நல்லா வதங்கி நல்ல ஒரு வாசனை வரும்போது இதில் சிக்கன் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்துட்டு நல்லா ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த மசாலா கூட சிக்கன் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸோ சிக்கனில் இருக்கிற தண்ணி பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் வெளியே வரும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம ஒரு 5 நிமிஷம் போல் இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறமா தண்ணி எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து சேர்த்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி ஒன்ஸ் நல்லா பரட்டி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இது எல்லாமே சேர்த்துருவோம். உப்பையும் சேர்த்து நல்லா ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ தண்ணி வந்து அளந்து எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 2.5 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன் அப்படின்னா நான் இன்றைக்கி 1 டம்ளர் அரிசி எடுக்கிறோம் அப்படின்னா 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி. ஸோ நான் வந்து இன்றைக்கி 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ 2.5 டம்ளர் அரிசி 4 டம்ளர் தண்ணி இதுதான் மெஷர்மெண்ட்டு. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ எல்லாமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். கொஞ்சம் நேரம் நம்ம சிம் பண்ணி வச்சுட்டு இப்போ இதில் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி மேலே அந்த எண்ணெய் தெளிஞ்சு வருது பார்த்தீங்களா, அந்த சிக்கனில் இருக்கிற தண்ணி எல்லாம் வெளியே வரணும். கொஞ்சம் நேரம் அந்த சிக்கனும் வேகணும் இல்லையா, அதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். ஸோ அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கணும். இப்போ நான் தண்ணி ஆல்ரெடி அளந்து எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அது வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த டைமில்
உப்பு காரம் இது எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. எப்பயுமே நம்ம வந்து குக்கரில் பிரியாணியெல்லாம் நம்ம செய்யும்போது ஒரு உப்பு கூட இருக்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா தான் நம்ம அரிசி போட்டு உங்களுக்கு வெந்து வரும்போது அந்த உப்பு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நீங்கள் தண்ணியில் கரெக்டாக உப்பு இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வெந்து வரும்போது உப்பு வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அதனால கொஞ்சம் ஒரு உப்பு வந்து ஜாஸ்தி சேர்த்துக்கோங்க. இப்போ புதினா ஃப்ரெஷ்ஷான புதினா இல்லை அப்படிங்கிறதுனால நான் காஞ்ச புதினாவை லாஸ்ட்டாக வந்து சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் ஃப்ளேவர் இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த டைமில் சேர்த்துக்கிட்டேன். இப்போ மிச்சம் இருந்த மல்லி இலை இது எல்லாத்தையுமே சேர்த்துருவோம். சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டுட்டு இது வந்து நல்லா கொஞ்சம் கொதிக்கணும். கொதித்து நம்ம போட்ட சிக்கனும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3/4 வேக்காடு வேகட்டும். அது வெந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து அரிசி வந்து சேர்க்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அரிசி பார்த்திங்க அப்படின்னா சும்மா ஒரு விசில்லே வெந்துடும். ஏன்னா பாஸ்மதி ரைஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால சீக்கிரமாகவே வெந்துடும் இல்லையா? அதுக்காக சிக்கன் 3/4 வேக்காடு வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து சேர்த்துக்கலாம். அரிசியும் பார்த்திங்க அப்படின்னா குறைஞ்சது ஒரு 20 நிமிஷத்துலேருந்து ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் கூட நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுட்டு சேருங்க. இன்னுமே நல்ல ஒரு சாஃப்டான பிரியாணி உங்களுக்கு வந்து கிடைக்கும். இப்போ இந்த டைமில் கரம் மசாலா இல்லை அப்படின்னா பிரியாணி மசாலா எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி லாஸ்ட்டாக ஃபைனலாக கொஞ்சம் நெய் சேர்த்திங்க அப்படின்னா இன்னும் நல்லா கொஞ்சம் ஃப்ளேவர் கிடைக்கும். அப்படிங்கிறனால ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ வந்து நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ உப்பு காரம் எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக இருக்கான்றதை நம்ம லாஸ்ட்டாக ஃபைனலாக செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அப்புறமா குக்கர் மூடிட்டு கரெக்டாக நான் வந்து ஒரே ஒரு விசில் தான் வச்சு எடுத்துக்க போகிறேன். ஏன்னா ஆல்ரெடி சிக்கன் வெந்துருச்சு. அந்த அரிசி வேகிறதுக்கு கரெக்டாக ஒரு விசிலில் வெந்துடும். ஸோ அதுக்கு மேலே வச்சோம் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக குழஞ்சி போயிடும். அதே மாதிரி பார்த்துட்டு நீங்களும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். நல்லா கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டதுக்கப்புறமா இப்போ நம்ம குக்கரை மூடிடலாம். மூடிட்டு கரெக்டாக ஒரே ஒரு விசில் வச்சு நான் இப்போ வந்து எடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கு மேலே வைக்க வேண்டாம். கரெக்டாக ஒரு விசில் வச்சிங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம ஊற வச்ச அரிசி தான். ஸோ அதனால் நல்லா வெந்து வந்துடும். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற அரிசி எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். சூப்பராக உங்களுக்கு நல்லாவே வெந்து வந்துருச்சு. ஸோ நான் இப்போ வந்து லைட்டாக கிளறி விட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அவ்வளோதான். சூப்பரான டேஸ்டான சிக்கன் பிரியாணி ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக நம்ம செஞ்சிட்டோம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இது வரைக்கும் நம்மளோட ரிவாஸ் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.